பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமியானது இன்று இரவு 9:57 மணிக்கு தொடங்கி நாளை வெள்ளிக்கிழமை இரவு 11:07 மணி வரை நிறைவடைய உள்ளது. இதற்காக கிரிவலம் வர உகந்த நேரமாக இன்று இரவும் நாளை இரவும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் கிரிவலம் வரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை மற்றும் நேற்று இரவு முதலே தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து வெளிமாநில பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வர தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக வருகின்ற பக்தர்கள் கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்தர்கள் இன்று இரவும் நாளை இரவும் கிரிவலம் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்க்கபராஜ் என்று கோவில் நிர்வாகம், மாடவீதி உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எவ்வாறு உள்ளது, வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் பக்தர்கள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, நிர்பந்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா, அதே கோவில் உள்ள நிற்கக்கூடிய பக்தர்களுக்கு காற்றோட்டத்துடன் கூடிய கியூ லைனில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டார். அதன்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாடவீதி முழுவதிலும் நிர்பந்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல 14 கிலோமீட்டர் கொண்ட பல்வேறு கிரிவல பாதை முழுவதும் எங்கெங்கெல்லாம் நிர்பந்தங்கள் அமைக்க முடியுமோ அதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல குறிப்பாக குடி தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலையார் கோவில் கியூவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தர்பூசணி மற்றும் நீர்மோறு, தண்ணீர் உள்ளிட்ட 24 மணி நேரம் பக்தர்கள் நிற்கக்கூடிய எந்தவித இடையூறின்றி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல வெப்பம் தாங்க முடியாமல் பக்தர்கள் உபாதைகள் ஏற்பட்டால் அதற்கு கோவில் திருமஞ்சன கோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோபுரம் அருகே மருத்துவமனை அமைக்கப்பட்டு அதற்கு உண்டான சிகிச்சைக்கு உண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. நன்றி சதீஷ், இது குறித்த தகவல்களுக்காக.